ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சின்ன கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி வதங்குறதுக்குள்ளே நம்ம துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இதனோடவே வதக்கின வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி சாம்பாருக்குன்னு தனியாக பொடி அரைச்சிருக்கேன். இட்லி சாம்பாருக்கு பொடி எப்படி அரைக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே இந்த பொடி தான். 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வெந்திருக்கு. நான் ஏற்கனவே சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கிறதுனால 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைங்க. இதனோடவே முக்கியமாக 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலைகளை தூவிக்கோங்க. இட்லி சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூடான இட்லியோட சுவையான இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.